அறிவுத் தேடலும் ஆச்சரிய உலகமும். மலைகளுக்கு நடுவே இருந்த ஒரு அழகான கிராமத்தில் அமுதன் மற்றும் அஞ்சலி என்று 2 பள்ளி மாணவர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் 4ஆம் வகுப்பு படித்து வந்தனர். அவர்களுக்கு எதை பார்த்தாலும் கேள்வி கேட்கும் அதிசயமான குணம் இருந்தது. ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது அவர்கள் சாலையோரத்தில் ஒரு மிகப் பழமையான ஆலமரம் இருப்பதைக் கண்டார்கள். அமுதன் கேட்டான், இந்த மரம் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? அஞ்சலி கேட்டாள், இதோட வேர்கள் ஏன் தரையிலிருந்து தொங்குது? திடீரென்று அந்த மரத்தின் மேலிருந்து ஒரு பெரிய ஆந்தை இறங்கி வந்தது. அதன் கண்கள் கண்ணாடி போட மின்னியது. ஆந்தை மெல்லிய குரலில் சிரித்துக்கொண்டே சொன்னது, மாணவர்களே, நான் அறிவாளியான் என்ற ஆந்தை. உங்களுக்கு புதிர்கள் மற்றும் கேள்விகள் பிடிக்குமாமே? நான் உங்களுக்கு இந்த உலகத்தின் ஆச்சரியமான ஒரு கதவை திறக்கிறேன். அமுதன் ஆச்சரியத்துடன், ஆச்சரியமான கதவா? அது எங்கே இருக்கு? என்றான். ஆந்தை, அது உங்கள் புத்தகங்களுக்குள்ளும் அறிவுக்குள்ளும் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அந்த மரத்தின் வேர்களுக்கு பின்னால் இருந்த ஒரு ரகசிய பாதையை காட்டியது. அவர்கள் இருவரும் பயத்துடன் அந்த பாதையில் நுழைந்தார்கள். உள்ளே சென்றதும் அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான நூலகம் இருந்தது. அந்த நூலகத்தில் பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் என்று எல்லாமே புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தன. ஒரு நரி கணித புத்தகம் படித்துக் கொண்டிருந்தது. ஒரு பாம்பு வரலாற்று புத்தகத்தில் படம் வரைந்து கொண்டிருந்தது. ஒரு குரங்கு அறிவியல் பரிசோதனைகள் செய்து கொண்டிருந்தது. ஆந்தை சொன்னது, இதுதான் ஞான உலகம். இங்கே எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கும். நீங்கள் கேட்ட ஆலமரத்தின் வேர்கள் ஏன் கீழே தொங்குகின்றன? அது தாங்கி வேர்கள், அதாவது ப்ராப் ரூட்ஸ். அவை மரத்தை விழாமல் தாங்கி பிடிக்க உதவுகின்றன. இது அறிவியல் பாடம். அஞ்சலி உற்சாகமாய், அப்படியா? அப்போ எல்லா தாவரங்களும் சூரிய ஒளியில்தான் வளருமா என்று கேட்டாள். ஆந்தை, நல்ல கேள்வி, இங்க பாருங்கள் என்று சொல்லி அஞ்சலியை பூமிக்கடியில் ஒரு சுரங்கப்பாதைக்கு அழைத்து சென்றது. அங்கே சூரிய ஒளி இல்லாமலேயே ஒரு பூஞ்சை, அதாவது மஷ்ரூம், பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சூரிய ஒளி இல்லாமலும் வளரக்கூடிய சில தாவரங்கள் உள்ளன. உங்கள் பாட புத்தகங்களில் உள்ள பூஞ்சை பற்றி படியுங்கள் என்றது ஆந்தை. அவர்கள் இருவரும் அங்குள்ள புதிய விஷயங்களை கற்றுக்கொண்ட பிறகு ஆந்தை அவர்களை மீண்டும் மரத்தின் ரகசிய வழியே அனுப்பி வைத்தது. அமுதன் அஞ்சலமிடம், நமது பள்ளிக்கூடம் ஒரு சாதாரண இடமில்லை. அதுதான் இந்த ஞான உலகிற்கு செல்லும் முதல் படிக்கட்டு. அன்றிலிருந்து அமுதனும் அஞ்சலியும் ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு பெரிய புதையலாகவே பார்த்தார்கள். மேலும் மேலும் பல கேள்விகள் கேட்கத் தொடங்கினார்கள். இந்த கதை தரும் நீதி, புத்தகங்களை படிப்பதும் கேள்விகள் கேட்பதும் தான் உலகின் மிக பெரிய புதையலை திறக்கும் திறவுகோலாகும். பள்ளிக்கூடம் என்பது அறிவுக்கான ஆச்சரிய உலகம்.